அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா, அபு பக்ரா அல்ல அபி பக்ரா, அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் கேட்டாரு, வாப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில ஓதுறீங்க, அதையே 3 விடுத்தம் காலையிலையும் மாலையிலையும் நீங்க 3 விடுத்தம் காலையிலையும் மாலையிலும் திருப்பி திருப்பி ஓதுறீங்க ஒரு துவாவை, ஏன் அதை ஓதுறீங்கன்னு சொல்லி யார் கேட்கிறாங்க? அப்துர் ரஹ்மான் கேட்கிறாங்க வாப்பாட்ட, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா அபு பக்ராட்ட கேட்கிறாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இந்த துவா, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, என் உடம்புல ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ். உடம்பு முழுக்க ஆரோக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. யா அல்லாஹ் உடம்புல ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, என்னுடைய காதுல செவிப்புலன்ல ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, கண்ணுல யா அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ். கண் வலிக்கு, கண்ணுடைய பார்வைக்கு எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேற இறைவன் யாருமே கிடையாது யா அல்லாஹ். வணங்கப்படக்கூடியவன் உன்னை தவிர வேற யாருமே இல்லை யா அல்லாஹ். இந்த செய்தி அபூதாவுதுல 5090வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியான செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா கேக்குறாங்க தானே, 3 விடுத்து காலையில மாலையில ஓதுறீங்களே தந்தையே, ஏன் இது எப்படி ஓதுறீங்கன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை காலையிலும் மாலையிலும் 3 விடுத்தம் ஓதுவதை நான் பார்த்தேன், எனவேதான் நானும் அதை ஓதி வருகிறேன் என்று என்ன செய்றாங்க? தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். துஆவுக்கு ஓதுங்க. அல்லாஹும்ம ஆஃபினி, சொல்லுங்க, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. முழு உடம்பு, அதே மாதிரி செவிப்புலன், அது மாதிரி எங்களுடைய கண், இந்த முழு விஷயம் முழு உடம்புக்குள்ள எல்லாம் வந்துடும். குறிப்பாக கண்ணையும் காதையும் கேட்கிறாங்க. அப்ப விளங்குதானே எங்களுக்கு? குறிப்பாக கண்ணையும் காதையும் வித்தியாசமாக கேட்கப்படுகிறது. அதனுடைய ஆரோக்கியம் முக்கியம் என்று கருதப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவை நாம் என்ன செய்யணும்? காலையிலும் மாலையிலும் 3 விடுத்தம் ஓதுவதனால இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு தருவான்.